வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லோரும் கூட இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைங்க, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எப்படி திருமணத்துக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேரேஜ் மேட்டரில் காடோட வில்ல அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயமாகவே நடந்துகிட்ருக்கு. சில நேரங்களில் நம்மளே ரொம்ப அதிகமாக யோசித்து இப்படி இருக்குமோன்ட்டு நம்ம ஓவர் திங்க் பண்ணிடுறோம். சரி, ஆண்டவரோட சித்தத்தை கரெக்டாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம அதுக்காக எப்படி ப்ரேயர் பண்ணுறது, நம்ம எப்படி ஆயத்தமாகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காட்ஸ் வில்ல தெரிஞ்சுக்க நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி காட்ஸ் வில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சரிப்படுத்தணும். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், விவாகம் ரொம்ப கனமுள்ளதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பாவங்களை சுத்திகரித்து நம்ம இளவயதில் செஞ்ச மீறுதல்கள், அக்கிரமங்கள் இது எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லி ஒரு ஜெபம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட பேசுகிற அளவுக்கு ஒரு உறவுக்கு நம்ம போகணும். இதை இப்போ உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வருது, உங்களுக்கு மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அந்த டைமில் அதுக்கு முன்னாடியில இருந்தே நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரிமோனிலையோ இல்லை வெளியே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இருந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அப்பத்துலேருந்து ஆண்டவர் கூட வாக் பண்ணுற ஒரு அனுபவத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நிறைய கன்ஃபியூஷன்லேருந்து நம்மளை காப்பாற்ற போகுது. ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங் நம்மளுக்கு ரொம்ப வேணும். அதுக்கு என்ன செய்யணும், அதிகமாக நம்ம ஜெபம் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக மாறணும். எப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி தோணுது, ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்கே, என் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்ச உடனே ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, உடனே அந்த தாட் வந்தோடனே, ஆண்டவரே நான் வழி விலகி போயிடக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. உம்முடைய வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி மனுஷருக்குள் விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். ஸோ அப்படி எழுதியிருக்கும் போது என்னோட மனசுக்குள்ளே நீங்கள் செய்கையையும் என்னோட விருப்பத்தின் மூலமாகவும் நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய அதாவது நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் வரும்போது, ஒரு நெகட்டிவாகவோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு பயமோ வரும்போது உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட அதை சொல்லிடணும். அது ரொம்ப ப்ராசஸ் பண்ணி நம்மளாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த தாட் வருதுன்னா உடனே ஒரு குட்டி ப்ரேயர் மனசுக்குள்ளே பண்ணிடுங்க. ஏசப்பா, இந்த கேள்வியை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன், பட் ஐ பிலீவ் இன் யூ. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒருவேளை நான் தப்பான ஆளை சூஸ் பண்ணி காட்ஸ் வில்லை தாண்டி போயிட்டு என்னோடய லைஃப் மோசமாயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு டக்குன்னு வருது அப்படின்னா உடனே அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, நான் இந்த எண்ணத்தை இயேசு நாமத்தினால நான் கேன்சல் பண்ணுறேன், நான் உங்களை பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய லைஃப் நல்லபடியாக தான் மாறும், நான் தேவ சித்தத்தின்படி நடப்பேன். நீங்கள் உம்முடைய விருப்பத்தை என்னோடய மனசுக்குள்ளேருந்து நீங்கள் பேசுவீங்க, உம்முடைய சித்தத்தை என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிரும். ஸோ இப்போ இது டக்கு நம்மளால் எப்படி பண்ண முடியும், நம்ம கூட ஜீசஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சா தானே நம்மளால் உடனே ஆண்டவர்கிட்ட பேச முடியும். ஸோ ஆண்டவர் கூட நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடணும். அது எப்படி வரலாம், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கும்போது, ஆண்டவர்கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஃபாஸ்டிங் நம்மளால் முடிகிறப்பெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டா இதுதான் அப்படின்ட்டு பண்ண முடிகிறவங்க பண்ணலாம். அப்படி முடியாதவங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அலையன்ஸ் பார்க்க அப்படின்றப்போ, இல்லை ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்குன்னு டைம் எடுத்து அதில் உங்களால் எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் போட முடியுமோ. ஃபாஸ்டிங் சொல்கிறது ஆண்டவர் கூட தனியாக டைம் செலவு பண்ணி நம்ம நம்மளோட மாம்சத்தை ஒடுக்கி ஆண்டவர் முன்னாடி நம்மளை தாழ்த்துனது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் அதிகமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா நம்மளோட ஆவி நல்லா உற்சாகம் உள்ளதாக அப்போது ஆகும். ஸோ ஆண்டவர் பேசுகிறத நம்மளால் இன்னும் தெளிவாக கேட்டுக்கொள்ள முடியும். ஸோ உலகத்துலேருந்து கொஞ்சம் அந்த வேலைகளில் பிரிஞ்சிருக்கிறது நல்லது. ஸோ அந்த ஆண்டவர் கூட இருக்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இப்போத்துலேருந்து கொஞ்சம் சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு
மேரேஜ் அலையன்ஸ் வரும்போது உங்களால் கொஞ்சம் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். சரி, அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு விஷயம் அவசரப்படுத்தப்படுது, இல்லாட்டினா ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோலிங் நேச்சராக இல்லை உங்கள் மனசுக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசைட் பண்ணும். ஸோ அலையன்ஸ் பார்க்குறது காட்ஸ் வில் அப்படின்னு வரும்போது எப்போவுமே வந்து ஒரு அவசரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்டாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வருது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு யோசிக்க இடம் கொடுக்காதபடிக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கவே கூடாது. ஸோ அப்போ அந்த யோசிக்க இடம்னா என்ன, நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கி ஒரு வார்த்தை மூலியமாகவோ தீர்க்க தரிசனம் மூலமாகவோ நம்மளோட இருதயத்தின் சமாதானத்தின் மூலயமாவோ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது தான் கரெக்ட். எப்போவுமே வந்து அவசரப்பட்டு இதில் முடிவெடுக்க வேண்டாம். அடுத்து மூணாவது விஷயம், நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸை தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக மெசேஜ் கேட்குறீங்கனாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ, என்னையும் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் மனசுக்குள்ளே என்ன பேசுகிறாரு, இப்போ நான் பேசுகிற ஒரு சில விஷயம் உங்களுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஆவியானவர் பேசினார் அப்படின்னா ஆவியானவருடைய வார்த்தை கீழ்படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் ஆண்டவர் யூனிக்காக படைச்சிருக்காரு. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே ரொம்ப காமனான விஷயம்தான். ஸோ இந்த காமனான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஒப்பீனியன் வரும்போது எதர் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ கல்யாண விஷயம்னு வரும்போது வந்து எல்லாருமே வந்து தேல் போக் தேர் நியூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுகிறாரு, உங்கள் மனசில் என்ன தோணும், உங்கள் மனசில் சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடுங்க. உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே சமாதானம் இல்லை அப்படிங்கிறத வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம பேசணும். நம்ம பேசாமல் இருப்போம், பீப்புள் ப்ளீஸராக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட லைஃப் தான் கஷ்டப்பட போகுது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல, இல்லை உங்கள் மனசுக்கு சமாதானமாகவோ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ இல்லை அப்படின்னா தைரியமாக எனக்கு பிடிக்கலை, நான் அடுத்து வேறு ஏதாவது பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து தைரியமாக பேசுங்க. ஓகே, இப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சுக்கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்டவரோட வில் அப்படின்றப்ப வந்து கர்த்தர் வந்து நம்ம எப்பத்துல இருந்து நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ நம்ம வந்து ஜபத்தில் கேட்டுக்கொள்ளுற வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம ஜபத்தில் கேட்டுக்கொள்ளுறதோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோன்னு நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்மளுக்கு உண்டாகும். ஸோ இப்போ நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உங்களுடைய சித்தமில்லாத காரியங்களை தடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா அதுபடி நடக்கும்னு நம்ம விசுவாசிக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் அவரோட சித்தத்தின்படி தான் நம்மளை நடத்தி கொண்டு போவார். நம்மளோட இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பேசுவார். என்னோட இருதயத்தில் பேசுங்கப்பா, எது கரெக்டுன்றது வந்து எனக்கு சமாதானத்தின் மூலமா எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சிட்டோம்னா அந்த ஜெபத்து மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். நம்மளோட ஜெபத்து மேலே, நம்மளோட ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் போது தான் நம்மளோட காரியங்கள் வாய்க்கும். ஸோ வீணான பயங்கள் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. வீணான பயங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏன் வருது, நம்மளுக்கு வந்து ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபிச்சிடுறோம், ஆனாலும் நம்மளுக்கு ஆண்டவரை சுத்தத்தை தாண்டி போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை தப்பாக மாறிடுமோன்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயம் வந்து தேவையே இல்லை. பயப்படாமல் நம்ம தன்னோட இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனுக்கு அவன் சொன்னபடியே நடக்கும் தான் வேதம் சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு உங்களோட மனசுக்கு சமாதானமாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜெபத்தில் வச்சு நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை முதையே உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரல, உங்களோட மனசுக்குள்ளே வந்து இம்ப்ரெஷன் இந்த சென்ஸ் அவங்க வந்து பார்க்க கண்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. நம்மளோட ஆவியில் நம்ம உணர்த்தப்படும் போது நம்மளுக்கு அது சரி வரல அப்படிங்கிறத உடனே ஓப்பனாக சொல்லிடுங்க. இதுக்கு அடுத்த விஷயம், விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நாவினால் வந்து பாவம் செய்யலை யோபு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சலசலப்பு வரும்போதோ, ஏன்னா மேக்ஸிமம் வீட்டில் வந்து மேரேஜ் அப்படின்ற பேச்சு எடுத்தாலே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷனோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ, டிபேட்ஸோ இதெல்லாமே வரதான் செய்யும். அப்படி வரும்போது நம்மளோட வாயின் வார்த்தைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ளணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு மத்தேயுல 11:27, 11 சொல்கிறாரு, நீ வாய் திறந்து பேசும்போது நீ என்ன செய்வாய், நீ செய்வாய். ஸோ நம்மளோட வாயின் வார்த்தைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ளணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு மத்தேயுல
உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாகவே நீங்கள் நீதிமான்களாக தீர்க்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வாயின் வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எப்படியா லைஃப் போட்டும் என்னமோ ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிவிட்டு மற்ற மனுஷங்கள் முன்னாடி மேக்ஸிமம் விசுவாசமாக பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு விசுவாச வார்த்தைகள் பேசுங்க. வசனங்களை நிறையா வந்து அறிக்கை பண்ணுங்க. வசனங்களை வச்சு ஜெபிங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேரேஜுக்கான வசனங்கள் அப்படின்றத வந்து நான் எடுத்து கொஞ்சம் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் போடுறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி அந்த உங்கள் ப்ரேயரில் அந்த வசனங்களை அறிக்கை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஜெபிக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கான ப்ரேயரும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். ஸோ ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு இந்த ஹைட்டில் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி நான் சொல்லலை. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன ஒரு விஷன் இருக்கா, அவங்க வந்து ஆண்டவரோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கா, அவங்க லைஃபோட பிளான் என்ன, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் வந்து இதுக்கு அழைச்சிருக்கிறாரு, ஸோ எதுக்காக அழைப்பு எதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவராக இருக்கணும், ஆவியின் கனி கொடுக்குற மகனாக இருக்கணும், இல்லை வந்து பெற்றோர் கீழ்ப்படுகிற மகளாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்ல. ஸோ குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும், புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும். அப்படி பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் வந்து என்னை நல்லா பார்த்துக்கணும், கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல் என்ன நேசிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுகிற உங்களுக்கு இருக்கிற ஆசைகள் இது எல்லாத்தையும் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவர் நம்மளுடைய மன விருப்பத்தின்படி நம்மளுக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளோட மன விருப்பத்தை பார்க்குறாரு. அதுவும் திருமண காரியம் அப்படின்னு வரும்போது நம்மளோட அடுத்த ஹாஃப் லைஃப் வந்து அவங்க கூட தான் வாழ போகிறோம். பட் காட் வந்து ஆல்ரெடி இவங்கன்னு செட் பண்ணியும் வச்சுருக்கிறாரு. ஸோ அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காட் முன்னாடி ஓப்பன் அப் பண்ணுங்கள். இந்த மனுஷங்க முன்னாடி போய் பேசுகிறதுக்கு முன்னாடி காட் கிட்ட ஓப்பன் அப் பண்ணி எனக்கு எப்படிலாம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அப்பா கிட்ட கேட்குற மாதிரி வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது பரம தகப்பன் நம்மளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு வேத சொல்லுது. அது மாதிரி அவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், அவங்க வந்து என்னை கனம் பண்ணணும், என்னோட பெற்றோரை கனம் பண்ணணும், பாதுகாக்கணும். இப்போ கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ஜென்ரலாக என்ன மாதிரி ஃபீல் வரும்னா ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும், ரொம்ப ஈகோ இல்லாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்மளோட ஃபேமிலியை மதிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக்காக நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையுமே காட் ஓப்பன் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கணும், என்னோட இருதயத்தில் உங்களுடைய சித்தத்தை நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வீட்டில் யார் ரொம்ப டிசைடிங் அத்தாரிட்டியாக டாமினேட்டிவாக யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வசனம் இருக்கும், ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் அப்பா தான் டாமினேட்டிங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை சொல்லுங்கள், என்னோட அப்பாவோட இருதயம் என் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்குது, கர்த்தர் தமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறார் அப்படி. அப்போது ஆண்டவருடைய வில் வந்து அவங்க அப்பா மூலயமாவே வெளிப்படும். ஸோ அந்த டெசிஷனை வந்து ஆண்டவரே அவங்களோட இருதயத்தில் வைப்பார். ஸோ நம்மளோட ஜெபம் கேட்கப்படும் கண்டிப்பாக. இப்படி ஜெபிப்போம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்படலை, ஆனால் நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஸோ நான் வந்து ஒரு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை டு ஓப்பன் அப். வீட்டில் பேசுங்க, நல்லா ஜெபிச்சுட்டு, நல்லா உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு வீட்டில் பேசி பாருங்கள். இல்லை வீட்டில் பேசுகிற சிச்சுவேஷனே கிடையாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும். ஜெபிச்சு அவங்க இருதயத்தை எப்படியாவது மாற்றுங்கப்பான்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இந்த விஷயத்தில். உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு பண்ணாமல் அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள். அவங்க சொல்லி கேட்கலை, அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னா சரி கிவ் மீ சம் டைம்னு சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே ஆண்டவர் அவங்களோட இருதயத்தை மாற்றலாம், இல்லாட்டி உங்ககிட்ட பேசலாம்.
ஸோ எப்படியோ ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே இல்லை, வேறு ஒருத்தவங்களுக்காக எங்கள் வீட்டில் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ற லெவலுக்கு மட்டும் தயவு செஞ்சு மேக்ஸிமம் யாருமே போகாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் உங்களுக்கே கசப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆண்டவரை வந்து நம்ம குறை சொல்லி அதில் வந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும். உங்களோட மனசுக்குள்ளே வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஓப்பனாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. இல்லை அவங்க அதுக்கு ஒத்து வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் படி சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கடமையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அது வாழ்க்கை, நம்ம வந்து அடுத்த ஹாஃப் லைஃபே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து மேரேஜ்ன்றது வந்து காட் டிசைட் பண்ணுறது. எப்படி நம்மளுக்கு அம்மா அப்பா வந்து காட் டிசைட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தானே மேரேஜும். இப்போ ஆப்ரஹாம் வந்து ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்து எலியேசர் அனுப்புகிறாரு. ஸோ எலியேசர் வந்து ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் இதில் வந்து என்கேஜ் ஆகுறாங்க. ஸோ தேவன், பிதாவாகிய தேவன் டிசைட் பண்ணுறதா ஹோலி ஸ்பிரிட் மூலமாக அவர் வந்து செயல்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு மானசீகமாக முடிவு பண்ணிடக்கூடாது. அப்படின்னா எந்த இடத்துலையும் அவசரம் வேணாம், பொறுமையாக இருக்கலாம், தப்பில்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எமோஷனலாக முடிவெடுத்துறாதீங்க. இப்போ வந்து ஒரு 4-5 அலையன்ஸ் வருது அப்படின்றப்ப வந்து நீங்கள் 2-3 அலையன்ஸ் வந்து அப்படி பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு வந்து உள்ள ஆவியானவர் பேசுகிறாரா, வார்த்தை கொடுத்துருக்காரா, ஸோ இதெல்லாம் யோசித்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கா எல்லாம் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வீட்டிலேருந்து ஐயோ டைம் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுறதுன்னு சொல்லி அவசரப்படுத்துகிறாங்களோ, இல்லை உங்களுக்கே வந்து ஐயோ டைம் ஆகிக்கிட்டே போகுதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுனாலோ, எமோஷ்னலாக மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் வந்து என்னை வந்து குவெஸ்டின் பண்ணுறாங்க, எனக்குள்ளேயே டைம் ஆயிருமோன்னு பயம் வருது. இந்த பயம், ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ், பயம், கோபம், எரிச்சல், மற்றவங்க சொல்கிறாங்க, அந்த அவசரப்படுத்துறது, நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. அந்த டைமில் நம்ம மாம்சீகமாக தான் நம்ம முடிவெடுப்போம். எடுத்துகிட்டு அடுத்து ரெக்ரெட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தில் எமோஷன்ஸுக்கு மட்டும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளே பொறுமையாக பாதுகாத்துக்கணும். ஸோ ஃபைனல் டேக்கவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த 2 வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஸோ காட் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகிறாரு. அந்த நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர் வந்து அவர் சித்தத்தை தான் என் வாழ்க்கையில் பண்ணுவார், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரும்ன்ற விசுவாசம் உங்களுக்கு வேணும். 2வது, கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு, கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, ரோமரில் இருக்கு. ஸோ இந்த 2 வசனத்தை வச்சுக்கோங்க. அவங்களோட லைஃப்பில் நல்லது தான் நடக்கும். நீங்கள் ஆண்டவரோட சத்தத்தை கேட்க மட்டும் பழகிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் அழகாக ஆண்டவர் லீட் பண்ணி கொண்டு போயிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அதுக்கு இன்னொரு வீடியோ ப்ரேயர் பண்ணி மேக் பண்ணலாம். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.